ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ளே ஒரு சில பேர் கேள்வி கேட்டுப்போம். எனக்கு நான் படிக்கலை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் வந்துட்டு படிச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியலாக வந்து நான் வீட்டில் சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கோம். அப்போ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டிங்கான வீடியோ. நம்ம சேனலில் நிறைய நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து த்ரெட்டிங். நீங்கள் வந்துட்டு த்ரெட்டிங்க்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா ஃபஸ்ட்டு த்ரெட்டிங் தான். அந்த த்ரெட்டிங்லேயே வந்துட்டு கஷ்டமாக இருக்குமா, இதெல்லாம் இந்த நான் இப்போ சொல்கிற கொஸ்டின் எல்லாமே வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட கேட்ட கேள்வி. த்ரெட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் மேக்கப் பண்ணிவிடுவேன், நான் வந்துட்டு ஃபேஷியல் பண்ணுறேன், பெடிக்யூர் எல்லாமே பண்ணுறேன், ஹேர் கட் கூட எனக்கு வந்துடுது, ஆனால் இந்த த்ரெட்டிங் மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, த்ரெட்டிங் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் உங்களை தேடி வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் த்ரெட்டிங் தெரியலன்னா ஒவ்வொரு விஷயங்கள் உங்களை விட்டு கண்டிப்பாக போகும். ஆனால் இதை நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். த்ரெட்டிங்கில் வந்துட்டு 50 ரூபா தான் நம்ம த்ரெட்டிங் வாங்குகிறோம். ஆனாலுமே எப்படி வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த இது ஆர்டர் எடுக்க முடியும்னா, கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட ஒரு ஐப்ரோ தான் பண்ணுவாங்க. எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நானுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஐப்ரோ நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த சர்வீஸ் உங்களை தேடுவாங்க. அவங்க நல்லா பண்ணுவாங்க, ஐப்ரோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னோடய சலூன் வந்து பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து த்ரெட்டிங்காகவே வருவாங்க. இந்த மாதிரி த்ரெட்டிங் நல்லாயிருக்கு, பழிக்கலை, எனக்கு பெயின்லெஸ்ஸாக இருக்குது, அதே போல் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப தின்னாகவும் பண்ணல, திக்காகவும் பண்ணல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் கேட்ட கேள்வி, எனக்கு படிக்கவே இல்லைக்கா, எனக்கு இது கற்றுக்க முடியுமா, சரி அது ஒரு வீடியோவாக கொடுத்தேன்னா எல்லாருக்குமே அது யூஸ் ஆகுங்க அப்படின்ட்டு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டிங்க்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் த்ரெட்டு, இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு நம்பர் 40, சரிங்களா, க்ரீன் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு லாக் இருக்கும், கட் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல, தெரியுதுங்களா, இந்த இடத்துல தான் இந்த த்ரெட்டு லாக் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம அன்லாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு த்ரெட்டு, அதுக்கப்புறம் டால்கம் பவுடர், எனி ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிற டால்கம் பவுடர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி குட்டியான சிசர் எடுத்துக்கோங்க, பெரிய சிசர் எடுக்காதீங்க, குட்டியான சிசர் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்டர், ஐப்ரோலாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மாய்ஸ்டர். இந்த மாய்ஸ்டர் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல்லு. இது வந்து ரெகுலராக வந்துட்டு நம்ம வந்து நம்மளே கூட ரெகுலராக ஐப்ரோ பண்ணுவோம். இது நம்மளே கற்றுக்கிட்டோன்னா ஒரு ஐப்ரோவுக்கு 50 ருபீஸ். அப்போ வந்து 3 ஐப்ரோவில் வந்து 150, சரிங்களா. இந்த 150 வந்து நம்ம கொஞ்சம் காசு எடுத்து வச்சு நம்ம கண்டிப்பாக வாங்கலாம், சரிங்களா. இது வந்து எல்லாருமே இப்போ அதுலேயும் ஒரு சில பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, சலூன் நிறைய இருக்குது, இப்போ நம்ம இதை கற்றுக்கிட்டு எப்படி நம்ம இதில் பண்ண முடியும், ஏன்னா வீட்டுக்கு வீடு ஒரு சலூன் வச்சுருக்காங்க, தெருவுக்கு தெரு ஒரு சலூன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு ஒரு சலூன் இருந்தாலும் தெருவுக்கு தெரு சலூன் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனிக்கணும். என்னென்னா எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ஐப்ரோ பண்ண மாட்டீங்க, சரிங்களா. ஒரு ஐப்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஐப்ரோ வந்து வலிக்காமல் இருக்கா, ஷேப் கரெக்டாக கொடுக்குறாங்களா, அதே போல் நம்ம சொல்கிறது அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்களா, நம்ம சொல்கிற விஷயங்கள் ஒருத்தர் வந்து தூக்கி பண்ண சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க இறக்கி பண்ணுங்கள், ஒருத்தர் தின்னாக பண்ணுங்கள், ஒரு திக்காக பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணுவோம். அப்போ வந்து என்னென்னா நீங்கள் அது விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா ஒரு த்ரெட்டு ஐப்ரோ தானே, இந்த ஐப்ரோவில் வந்து என்ன சம்பாதிச்சிட முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஐப்ரோவில் தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடித்து சொல்லுவேன், ஐப்ரோவில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கஸ்டமரை கொண்டு வர முடியும். என்னென்னா ஐப்ரோ நீங்கள் அழகாக பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒருத்தர் இல்லை 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த 10 பேரில் 2 பேர் வருவாங்க. இப்படியே ரிப்பீட்டடாக நடக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே லாக் இருக்குன்னு சொன்னோன்னா அந்த கட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லாக் பண்ணியிருப்பாங்க. இதை அன்லாக் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்துட்டு ஒரு சைடு நம்ம க்ரிப் கொடுக்கணும், இந்த சைடில் வந்து கடிச்சிக்கணும். நீங்கள் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் சைடில் பிடிக்கணும், லெஃப்ட் சைடில் பிடிக்கணும், உங்களுக்கு எந்த சைடில் பிடிக்கணும் அப்படின்ற க்ரிப் இருக்கு இல்லையா, அந்த சைடில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது நூலுக்கும் நடுவில் விட்டுருக்கேன், தெரியுதுங்களா. இப்போ வந்து இதை வந்து உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டா எப்படி இருப்பீங்க, 1 2 3 4, இப்போதைக்கு 4 லாக் போதும். இது சிஸ்ஸர்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த இடம் கை வச்சுருக்கலையே, இந்த இடத்துல தான் ஹேர் லாக் ஆகி கட் ஆகி வெளில வரும், சரிங்களா. இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இப்படி வச்சு
நம்ம லாக் பண்ணி இப்படி எடுப்போம். அப்படி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து இதுவாகும், ஹேர் கட் ஆகும். அதே போல் இந்த இடத்துல இப்போ நம்ம லாக் பண்ணிட்டோம், சிசர் ஷேப்பை கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த 2 கை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு இது தம் ஃபிங்கர் இந்த கட்டை விரல் வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படி குடிக்கிறோம். இப்படி நம்ம ப்ரெஷர் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நூல் இந்த சிசரில் கட் ஆகும். இது ரெகுலராக வந்து உடனே வந்து ஐப்ரோவில் பண்ணால் கண்டிப்பாக பண்ணாதீங்க. நீங்கள் ரெகுலராக இந்த ப்ராக்டிஸை ஓப்பன் பண்ணி ஓப்பன் க்ளோஸ்ன்ட்டு ஒரு 20 டைமுக்கு மேலே பண்ணுங்கள். இது ரெகுலராக பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஐப்ரோ வந்து அந்த சவுண்டு வரணும். ஒரு சில பேருக்கு பிடிக்கிறப்பவே அந்த சவுண்டு வராது. சவுண்டு வருது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் இன்னும் த்ரெட்டை பிடிக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். இது ரெகுலராக பண்ண உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் எடுங்க, 2 கால்லையும் ஃபஸ்ட்டு எடுங்க. இது 2 கால்லையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் யாரையாவது கூப்பிடுங்க. கண்டிப்பாக நம்மளை நம்ப மாட்டாங்க. அடுத்தடுத்து யாராவது உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அப்படியே பண்ணுங்கள். பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக வந்து த்ரெட்டிங் வந்துடும். அதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறேன். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தது எனக்கு மாடல் கிடைக்கிறாங்க, என்னோடய கஸ்டமர் யாராவது வராங்கன்னா வீடியோ எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். லைவாக வந்து உங்களுக்கு ஷேப் எப்படி கொடுக்குறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலில் எடுத்துருங்க, அதுக்கப்புறம் கையில் யாருக்காவது எடுங்க, அதுக்கப்புறம் தேங்காயில் எடுங்க. எடுத்தோடனே தேங்காயில் எடுக்காதீங்க. தேங்காயில் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது ரொம்ப திக்காக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு எடுக்கிற ஆர்வமே போயிடும். அது கட் ஆகிட்டே இருக்கும். நூல் கட்டாக உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு பண்ணுற ஒரு ஐடியாவே இருக்காது, இன்ட்ரெஸ்ட்டே வராது. அதனால் ஃபஸ்ட்டு காலில் எடுங்க, அதுக்கப்புறம் கையில் எடுங்க, அதுக்கப்புறம் தேங்காயில் வந்து எடுங்க. தேங்காயில் எடுக்க நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் 4/8 எடுத்தோடனே எடுத்துகிட்டு போய்ட்டு ஷேப் கொடுக்கக்கூடாது. 4/8 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஐப்ரோவுக்கு போகணும். நான் அடுத்தடுத்து எனக்கு மாடல் கிடைக்கிறாங்க, என்னோடய கஸ்டமர் வராங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.